podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று டாக்டர் கிருஷ்ணவேணி திருக்குறள் தொடரில் ஈகையை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஈகை அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு நம்முடைய பொருளை, நம்மக்கிட்ட என்னென்ன செல்வங்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது, முக்கியமாக சாப்பாடு போடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அறம். தமிழர் பண்பாட்டோட இரண்டரை கலந்த ஒரு விஷயம் இந்த ஈகை. ஈதல் அறம் அப்படின்னு ஔவையார் இதை தான் முக்கியமான ஒரு தர்மம் அப்படின்னா என்னன்னா ஈகை, ஈதல் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் முதல் குறட்பாவிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. நம்மலாம் சாதாரணமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுப்போம், அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். ஏதோ ஒரு விதமாக மற்றவங்களுக்கு உதவியாக தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. முதல் குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு, பொருளாதார வசதி இல்லாதவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றை ஈவதே கொடுப்பதே ஈகை. அதுக்கு தான் ஈகைன்னு பேர். மற்றெல்லாம்னா என்ன? நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறது, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. பிற்காலத்தில் இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி இவங்க பெருமையாக பேசுவாங்க, நம்மக்கிட்ட நன்றியோடு இருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கெல்லாம் ஈகைன்னு பேர் கிடையாது. அது கொடுக்கல் வாங்கல், அது நமக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கு பேர் ஈகை கிடையாது. நமக்கு தெரியாதவங்களுக்கு, நம்பகமானவங்களுக்குன்னு வச்சுக்கலாமா, உண்மையிலேயே டிசர்விங்னு சொல்கிறோம் இல்லையா, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. என்ன அழகாக திருவள்ளுவர் ஈகைக்கு இலக்கணம் சொல்கிறாரு பாருங்க, டிஃபனிஷன் ஆஃப் ஈகை இதுதான். அடுத்த குறளில் சொல்கிறாரு, இப்படி கொடுத்துட்டே இருக்கார் ஒருத்தர். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரொம்ப தாராள மனசு இருக்குது, நிறைய கஷ்டப்படுறவங்கள தேடி தேடி போய் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் கணவனோ மனைவியோ யார் அப்படி ரொம்ப தாராளமாக இருக்கவங்களோ, இன்னொருத்தவங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு நடு ரோட்டுக்கு வந்துடுவேன், ஜாக்கிரதை, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்கிறத பாருங்க. நல் ஆறு எனினும் கொழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மேலுலகம்னா என்ன? சொர்க்கம். நீ இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கனால நீ கஷ்டப்பட போகிற, உனக்கு சொர்க்கமே வராது அப்படின்னா கூட ஈதலே நன்று, கொடுக்கறது தான் நல்லது. கொடுக்குறவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். அவனுக்கு நரகம்லாம் வராது, அவன் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவான். ஒருவேளை அவனுக்கு முன்வினை பயனால் உனக்கு சொர்க்கத்துக்கே போக மாட்டேன், நீ கொடுக்கறதுனால கஷ்டப்பட போறேன்னா பரவாயில்ல, அது நல்லது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நல்லாறு எனினும் கொழல் தீது. ஒருத்தங்கள்ட்ட போய் வாங்கிக்கிறது அது நல்ல வழியாக இருந்தாலும் அது வேண்டாம். எப்பயுமே நம்ம தமிழ் பண்பாட்டில் ஒன்று வாங்கிக்கிறது இழிவானது, கொடுக்கறது உயர்ந்தது. ஈ என இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அதனே சொல்கிறோம். நம்ம போய் ஒருத்தங்கள்ட்ட ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான சங்கடமான விஷயம். நினச்சி பாருங்கள், ஒருத்தங்கள்ட்ட போய் ஒரு ஹெல்ப், ஒரு ஃபேவர் கேட்குறதுக்கு எப்படி கூனி குறுகி நிற்க வேண்டியிருக்கு நிறைய நேரம். அதனால தான் சொல்லுவாங்க, திருமால் வாமன அவதாரம் எடுக்கும்பொழுது சின்ன குழந்தையா ஏன் மாறினார், சின்னவனா ஏன் மாறினார் அப்படின்னா, ஒருத்தங்கள்ட்ட போய் உன்னை கேட்கணும் அப்படின்னாலே நம்ம கூனி குறுகி போய்டுறோமா. அதனால தான் அவர் மாணி குரலன், சின்ன பையன் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு விதமாக சொல்லுவாங்க. மூன்றாவது குறட்பாவில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், குலன் என்னும் குலன் உடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், அதாவது இளன் அப்படின்னு சொன்னால் தன் பொருள் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு சொல்ல வேற அவன் வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இளன் என்னும் எவ்வம் உரையாமை,
அவன் வந்து எனக்கு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஈதல் கொடுக்கறது யார்கிட்ட இருக்குன்னா, குலம் உடையான், நல்ல குலத்தில் பிறந்தவன், நல்ல உயர்ந்த பண்புமிக்க குலத்தில் பிறந்தவன். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளோ ஒரு பண்போட வாழ்ந்திருக்காங்கல்ல. இந்த காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய பணம் பொருளுது, அந்த காலத்தில் அப்படி இல்லை. பணம் இல்லாத பொழுதும் மற்றவர்களுக்கு பார்த்து பார்த்து எத்தனையோ விதமான அறங்களை நம்முடைய பெரியவர்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. குலனுடையான் கண்ணே உள, அதாவது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செய்ய ஒரு பண்பு. அந்த பண்பை ரொம்ப உயர்வா சொல்றாரு திருவள்ளுவர். நம்ம கிட்ட ஒருத்தன் ஒரு பொருள் வாங்கிக்கிட்டான்னா திருப்பி அவன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு தேவை இல்லாம, அவனுடைய துன்பம் முற்றிலும் நீங்குமாறு அவன் தன்னுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் 4வது குறட்பால இந்த கொடுக்குறாரு இல்லையா, அந்த கொடுக்குறவருக்கு வந்து கொடுத்துட்டா மட்டும் போதாது, வாங்கிக்கிறவருடைய முகத்துல வந்து ஒரு மலர்ச்சி, அவருக்கு முகத்துல ஒரு ரிலீஃப், அப்பாடா அப்படின்ற அது தெரிகிற வரைக்கும் இவருக்கும் டென்ஷன் தான், கொடுக்குறவருக்கும். ஏன்னா நம்ம சரியா கொடுத்தோமா, நம்ம கொடுத்தது அவங்களுக்கு போதுமானதா, அவங்களுடைய கஷ்டத்தை உண்மையிலேயே நம்ம தீர்த்துருக்கோமா, இல்லை பெருசாக அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வளர்த்து விட்டுட்டு நம்ம கொடுத்த பொருள் அவங்களுக்கு பத்தலையா, இந்த ஒரு டென்ஷன். ஒரு நியாயமாக கொடுக்குற ஒருத்தருக்கு வந்து அவருக்கு நல்லபடியாக அந்த பொருள் வந்து சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பயன்படணுமே அப்படின்னு தோணுமா. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர்னா யாரு? பொருளை கேட்டவர், நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்கல்ல, ஹெல்ப் கேட்குறாங்கல்ல அவங்க. இன்முகம்னா என்ன? அவங்க முக மலர்ச்சி. அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி வருது பாருங்களா, காணும் அளவு. அது வரைக்கும் இறக்கப்படுதல். இறக்கப்படுதல்னா என்ன? பொருளை கொடுக்குறாரு இல்லையா, அவருடைய நிலைமை, அவருடைய பண்பு இன்னாதது, துன்பம் தருவது. அவருக்கு வந்து அது வரைக்கும் ஒரு கஷ்டமாக இருக்குமா, அவர் முகத்தில் சிரிப்பை பார்த்தா தான் இவருக்கு அப்பாடா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருமா. சாதாரணமாக நம்ம பணம் கொடுக்கும்போது யாரும் அவ்வளோ சந்தோஷமாலாம் வாங்கிட்டு போகிறதில்ல. நான் எவ்வளோ கொடுப்பாருன்னு நினச்சேன், இவ்வளோ தான் கொடுத்தாரு அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. அதனால தான் நம்மளுடைய வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அன்னதானத்தில் மட்டும்தான் போதும் போதும் போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு போடும் பொழுது நம்ம எவ்வளோ பரிமாறம், இல்லை இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க, போதுங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போதும்னு சொல்கிற ஒரு இது வந்து நிறைவு வந்து அன்னதானத்தில் மட்டும்தான் இருக்குது. பொருள்லாம் கொடுத்தா யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க வந்து. அதனால் அவங்களுடைய முகத்தில் ஒரு ரிலீஃபை பார்க்குற வரைக்கும் இந்த கொடுக்குறவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஐயோ நம்ம கொடுக்குற பொருள் வந்து உங்களுக்கு பத்துமா பத்தாதா, நம்ம சரியான அளவு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோமா, இன்னும் அவங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு உண்மையிலேயே அந்த கொடுக்குறவருக்கு மனசு பதறுமா. எல்லாமே அந்த கொடுக்குறவரோட ஆங்கிள்லேருந்து திருவள்ளுவர் யோசிச்சு பார்த்து சொல்கிறார். அவருடைய வலிமை என்ன, அவருடைய திங்கிங் என்ன, அவருடைய ஆட்டிடியூட் என்ன, அவர் தன்னோட பணத்தை பற்றி என்ன நினைக்கிறார், இதெல்லாம் திருவள்ளுவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிக்சர் வச்சுருக்கார் மனசுக்குள்ள. அடுத்த குறள் 225வது குறள். இந்த அதிகாரத்தில் 5வது குறளில், ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். இந்த உலகத்தில் தவ வலிமைன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப கஷ்டமான எது அப்படின்னு கேட்டால் பசியை பொறுத்துக்கிறது தாங்க. நம்ம வந்து வில்லிங்காக சில நாளைக்கு ஃபாஸ்டிங் இருப்போம், இல்லை நமக்கு வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கும். 1 வேளை 2 வேளை 3 வேளை, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, 1.5 நாள் 2 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவோம் இல்லையா. பசிக்கு வரும்போது ஒன்றுமே வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிடுவோம், அறிவுபூர்வமாக யோசிக்கவே முடியாது, யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டோம், ரொம்ப கோபமும் அழுகையும் ஆற்றாமையும் வரும். அதை ஒருத்தன் பொறுத்துக்கிறான்ல, பசி வந்தால் கூட அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பசியை பொறுத்துக்கிறான். எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய ஆற்றல் அது. ஆனால் அந்த ஆற்றல் கூட 2ஆம் பட்சம்தான். அதை விட ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். எதுனா, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த பசியை போக்குறான் பார்த்தீங்களா, ஒருத்தன் சாப்பாடு போடுறான்ல, அவனுடைய ஆற்றல் இதை விட பெருசியா? பசியை பொறுத்துக்கிறவனோட ஆற்றலை விட பெரியது பசியை நீக்குபவன், பசியை போக்குபவனுடைய ஆற்றல். அந்த பசி என்ன அப்படிங்கிறத அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சாதாரண விஷயம் இல்லை பசி அப்படிங்கிறது வந்து. நம்ம வந்து சாதாரணமாக நம்மளா டெலிபரேட்டாக இன்றைக்கி நான் சாப்பிட்றதில்ல ஃபாஸ்டிங்னு சொல்கிறது வேறு. ஆனால் உண்மையிலேயே அடுத்த வேளை உணவுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இல்லாத எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க நம்ம நாட்டில். வந்து நான் அடுத்த வேளை எங்கே சாப்பிட போகிறோம், யார் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் வாழறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த பசி என்ன, அதுக்காகவே நம்ம வந்து அப்பப்போ ஃபாஸ்டிங் இருந்து பசினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். அந்த பசியை ஃபீல் பண்ணாதான் நிஜமாவே நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிளெஸ்ஸட், நமக்கு எவ்வளோலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து விளங்கும். அதனால் மற்றவர்களுடைய பசியை வந்து போக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தன் ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்காக போய் மற்றவர்களோட பசியை போக்குறானோ அவன் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்கவன். அவனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப, அவன் தவம் செய்கிறவங்கள விட
ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. நேயர்கள் அனைவரும் இந்த திருக்குறள் சார தொடரை விரும்பி கேட்கிறார்கள் என்று நம்பி கோவை வாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.